என்ன யோசனை? அம்மா கூப்பிட்டாங்களா? இப்போதுதான் எனக்கு உயிரே வந்தது. உன்னை பிரிந்து நான் என்ன பாடுபட்டு விட்டேன் என் கண்ணே. அலமு, இங்கு வந்து விட்டீர்கள். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விட்டால்? உன்னை பார்க்க வரும் எனக்கு ஆபத்துகள் ஒரு பொருட்டாமா? யாருக்கும் தெரியாத இந்த அரண்மனையின் ரகசிய வழிகள் பூராவும் எனக்கு தெரியும். நீ ஒன்றும் பயப்படாதே என் கண்ணு. அலம், கற்பகவில்லை உன்னிடம் மிகவும் அன்பாக இருப்பதாக நீ எனக்கு எழுதியிருந்தாயே, அவளுக்கு நீ யார் என்று தெரிந்து விட்டதா? இல்லையப்பா, ஆனால் என்னை அவர்கள் தெரிந்து கொண்டார்களோ என்று சந்தேகிக்கும் அளவுக்கு என் மீது அவ்வளவு வாஞ்சியாக இருக்கிறார்கள் அப்பா. அதுதான் அம்மா ரத்த பாசத்தின் மகிமை. என் கண்ணு, எதை மறைத்தாலும் அந்த இயற்கை சக்தியை நம்மால் மறைக்க முடியுமா அம்மா? அப்பா, அம்மா எவ்வளவு உயர்ந்த குணமுடையவர்கள் தெரியுமா? அது மட்டுமா, உங்களுக்கு நேர்ந்த விபத்தை எண்ணி அவர்கள் வருந்தாத நாளே கிடையாதப்பா. அப்படி என்றால் அவள் இகலனை மணப்பதாக இருக்கும் வதந்தி? அம்மாவுக்கு அந்த எண்ணமே கிடையாதப்பா. ஒரு பாவத்தையும் அறியாத தங்கள் மீது இந்த பழி சுமத்தப்பட்டது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தங்கள் மீதுள்ள அவச்சொல் நீங்கும் வரை இதை பற்றி பேசவே கூடாது என்று அவர்கள் இகிலரிடம் கண்டிப்பாக கூறுவதை நானே நேரில் கேட்டேன் அப்பா. அம்மா இங்கு வந்திருப்பது கூட அதற்காகத்தானப்பா. என்னப்பா? ஒன்றுமில்லை அம்மா. இப்படிப்பட்ட ஒரு உத்தமி தவிப்பதற்கு நான் தானே காரணமாக இருக்கிறேன். அலமு, நான் தானே காரணமாக இருக்கிறேன். கவலைப்படாதீர்கள் அப்பா. குற்றவாளிகளை எப்படியும் கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. அப்படியா? என் கண்ணே, என்ன ஆறுதல் கூறினாய் அம்மா எனக்கு. அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? சிஞ்சகன் ஒரு சிற்றாள் என்றுதானே சொன்னீர்கள். இப்போது அவன் ஒரு சிற்றரசனை போலல்லவா இருக்கிறான். அரசரை கூட அவன் கைப்பொம்மையாக ஆட்டி வைக்கிறான் அப்பா. என்ன? அவனுக்கு எப்படி இவ்வளவு செல்வாக்கு ஏற்பட்டது? சரி, அவனை கண்காணிக்க வேண்டும். ஆமா அப்பா, நானும் தினமும் அவனை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அலமு, நீ இந்த விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அம்மா. சரியப்பா. நேரமாகிறது, நான் வருகிறேன். அலமு, அடுத்த வெள்ளிக்கிழமை அதுவும் அடுத்திருக்கும் மலையடி பாரத்தில் உனக்காக நான் காத்திருப்பேன். எங்கும் இல்லையே, இங்குதானே இருந்தேன். விலோச்சனை மாதவி யாராவது உன்னுடன் இருந்தார்களா? இல்லம்மா, நான் ஒருத்திதான் இங்கிருந்தேன். ஏன் கேட்கிறீர்கள்? இங்கு ஏதோ பேச்சு குரல் கேட்டதாக மாணிக்கவல்லி என்னிடம் சொன்னாள். ஒருவேளை பொய் சொல்லிருப்பாளோ? அம்மா, என்ன அலமு? மாணிக்கவல்லி அம்மாள் சொன்னது பொய்யல்ல. என்ன பொய் இல்லையா? அப்படியானால் நேற்றிரவு நீ ஒருவனோடு பேசிக் கொண்டிருந்தது உண்மைதானா? ஆமாம்மா. யாரம்மா அது? ஏன் தயக்கம்? என்னிடம் சொல்லக்கூடாதா? அம்மா, உங்களிடம் சொல்லக்கூடியதாக இருந்தால் இந்நேரம் சொல்லி இருக்க மாட்டேனா? ஐயோ, நான் அதை சொல்லக்கூடாது. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. என்ன வேடிக்கையான பெண்ணம்மா நீ. ஒரு ஆண் பிள்ளையுடன் பேசியது உண்மை என்கிறாய், ஆனால் அவன் யார் என்று மட்டும் சொல்ல மறுக்கிறாயே. இது சரியா? நீயே யோசித்துப்பார்.
வரேந்திரனுக்கு நீ மனைவியாக போகிறது. உன் ரகசியத்தை என்னிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்ல போகிறாய்? சொல்லம்மா. அம்மா, தாயன் பின்னதென்றே அறியாத எனக்கு பெற்ற தாயினும் மேலாக ஆசையும் அன்பையும் அளவில்லாமல் பொழியும். தங்களிடமே இதை மறைக்க வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்டு விட்டதே என்று எண்ணும் போது என் நெஞ்சமே வெடித்துவிடும் போல இருக்கிறது. ஐயோ, நான் என்ன செய்வேன்? அம்மா, உங்கள் அன்பையும் நான் இழந்து விடுவேனா? ஆனால் ஒன்று, இந்த உலகத்தில் எனக்கு இருக்கும் ஒரே சுற்றமான என் தந்தையின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். நான் உயர்குடியில் பிறந்தவள். உங்களுக்கும் உங்கள் கௌரவத்திற்கும் களங்கம் ஏற்படும்படி நான் ஒரு காலம் நடக்க மாட்டேன். என்னை நம்புங்கள் அம்மா. எனக்கு என்ன இழைத்தீர்கள்? அதுவா, அலமு விஷயமாக பேசத்தான். சதா கேலி செய்து கொண்டே இருக்கிறேன். அவள் தான் ஏதோ தடை இருப்பதாகவும் அந்த தடை நீங்கு வரை கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்று பிடிவாதம் செய்கிறாளே. அக்கா, அவளுடைய மனதை உங்களால் தான் மாற்ற முடியும். நேற்று நீ சந்தித்த போது கூட அப்படித்தான் சொன்னாளா? நேற்று நான் அவளை பார்க்கவே இல்லையே. என்ன, நீ பார்க்கவில்லையா? ஏன் அப்படி கேட்கிறீர்கள்? இல்லை, நேற்றிரவு அலமும் அவள் அறையில் யாரோ ஒருவனுடன் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்ததாக மாணிக்கவல்லி சொன்னாள். அது உன் நள்ளிரவு. மாணிக்கவல்லிக்கு என்ன நஞ்செழுத்து? நரம்பில்லாத அவளுடைய நாக்கை இப்பொழுதே அறுத்தறிகிறேன். தம்பி, தம்பி, அவசரப்படாது. சற்று முன்பு அலமுவை இதை பற்றி விசாரித்தேன். அவளும் அதை ஒப்புக்கொள்கிறாள். ஆனால் அது யார் என்று மட்டும் சொல்ல மறுக்கிறாள். நம்ப முடியவில்லையே. இலங்கையில் இருக்கும் அவள் தந்தையை தவிர இந்த தமிழ்நாட்டில் வேறு யாருமே அவளுக்கு உறவினர் கிடையாது. அப்படி இருக்க அவள் யாரை சந்தித்திருப்பாள்? அதுதான் தம்பி எனக்கும் ஆச்சரியமா இருக்கிறது. அரண்மனைக்குள், அதுவும் கட்டுக்காவல் மிகுந்த இந்த அந்தப்புறத்திற்குள் ஒரு அந்நியன் பிரவேசிப்பதென்றால் என்னால் நம்பவே முடியவில்லை. அக்கா, இதில் ஏதோ சூது இருக்கிறது. நான் உறுதியாக சொல்லுகிறேன், என் நலமு மிகவும் தூய்மையானது. வினாக உங்கள் மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். இதை நான் சீக்கிரம் கண்டுபிடித்து விடுகிறேன். வருகிறேன். என்ன இது? அந்த உக்கிரமசிங்கன் குகையிலே பெண் சிங்கம் போல் கர்ஜித்த நீயா இப்படி அழுவது? ஆமா, என்ன நடந்தது? ஒன்றுமில்லை யுவராஜா. அம்மாவின் மனம் புண்படுவதற்கு நான் காரணமாகிவிட்டேன். அக்காளின் மனம் புண்பட்ட எதற்காக? நேற்று ஒருவரை தனியாக சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஓ, இவ்வளவுதானே? ஆமா, யாரை சந்தித்தாய்? யுவராஜா, இதே கேள்விக்கு அம்மாவிடம் பதில் சொல்ல முடியாமல் தான் மனம் நொந்து தவிக்கிறேன். என்னை மன்னித்து விட. நான் கேட்டது உன் மனதை மேலும் புண்படுத்துவதற்காக அல்ல. உண்மை தெரிந்தால் என்னால் முடிந்த உதவிகளை செய்யலாமே என்ற நல்லெண்ணத்தோடு தான் கேட்டேன். என்னிடம் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடியதென்றால் அம்மாவிடம் முன்பே சொல்லி இருக்க மாட்டேனா? நம் திருமணத்திற்கு எந்த இடையூறு குறுக்கே நிற்கிறது, அதே இடையூறு தான் என்று என் வாயையும் கட்டி போட்டிருக்கிறது. என்னை நம்புங்கள் யுவராஜா, என்னை நம்புங்கள். அலமோ, இது என்ன பேச்சு? உன்னை நம்பாவிட்டால் இந்த உலகத்தில் நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஆனால் உன் வாழ்க்கையை சுற்றி பெரிய ரகசியம் புதைந்து கிடப்பதாக தெரிகிறது. உன் விருப்பத்திற்கு விரோதமாக நான் அதை தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. உனக்கு எப்போதாவது என்னுடைய உதவி தேவைப்பட்டால் நான் சந்தோஷமாக செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன். அதை மட்டும் மறந்து
என்ன காரியம் செய்தான்? நான் இந்நேரம் இங்கு வராதிருந்தால் உன் கதி என்ன ஆகியிருக்கும் தெரியுமா? ஆமா, எதற்காக இங்கு வந்தான்? இல்லை, பிஞ்சகன் ஒளிந்தொழிந்து வந்து கொண்டிருந்தான். அவனை இதெல்லாம் என்ன விளையாட்டு? சரி சரி, வாரம். வந்து விட்டீர்களா? உங்களை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது. நீங்கள் எங்கேப்பா இருக்கிறீர்கள்? என்னை பற்றி ஒன்றும் கவலைப்படாதே அம்மா. அலம், நான் இங்குதான் ஒரு ரகசிய குகையில் பத்திரமாக தங்கியிருக்கிறேன். நான் இருக்கும் இடத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்பா, நேற்று நானும் ஒரு ரகசிய குகைக்குள் பிஞ்சகனை தொடர்ந்து போனேன். அங்கே அவன் ஏராளமான வைரங்களையும் நகைகளையும் ஒளித்து வைத்திருக்கிறான். அப்பா, என்ன? பிஞ்சகன் வைரங்களை ஒளித்து வைத்திருக்கிறானா? அலம், நீ பார்த்தாயா? ஆமாப்பா, ஒரு அழகான தந்தப்பட்டியில் வைத்திருக்கிறான். தந்தப்பட்டியா? அந்த குகை எங்க இருக்கிறதம்மா? அது ஒரு பாழடைந்த மண்டபம் தெரிகிறதே, அதற்கு பின்னால் தானப்பா அந்த குகை இருக்கிறது. என்னப்பா? ஒன்றுமில்லை அம்மா. அந்த வைரங்கள் இறந்து போன அரசருடையதாகத்தான் இருக்க வேண்டும். அவை இவனுக்கு எப்படி கிடைத்தன? அலம், இந்த கொலைக்கும் பிஞ்சகனுக்கும் நிச்சயமாக ஏதோ தொடர்பு இருக்க வேண்டும். நானும் அப்படித்தானப்பா நினைத்தேன். நேற்று கூட பிஞ்சகனிடம் ஒருவன் வந்து மாறமார்த்தாண்டன் இறந்து போகவில்லை, இலங்கையில் இருந்த அனந்தரன் தான் மாறமார்த்தாண்டன், அவருடைய மகள் தான் நான் என்று சொல்லிக் கொண்டிருந்ததை நானே நேரில் கேட்டேனப்பா. என்ன, இவனே நம்மை பற்றி இவ்வளவு தீவிரமாக விசாரிக்க வேண்டும்? அதமோ, எதற்கும் நீ அவரிடம் ஜாகிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் அம்மா. சரியப்பா, என்னை தேடுவார்கள். நான் வரட்டுமாப்பா? அலமோ, அப்பா. இரம்மா, அரண்மனைக்கு உன்னுடன் நானும் வருகிறேன். வேண்டாம் அப்பா, யாராவது உங்களை கண்டுகொள்வார்கள். இல்லை அம்மா, சற்று தூரத்தில் இருந்தாவது உன் தாயாரை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை. சரியப்பா, வாருங்கள். உடம்பெல்லாம் நடுங்குது. எதையாவது பார்த்து பயந்துகிட்டியா? அம்மாவுக்கு விஷயமே தெரியாதா? என்ன பிஞ்சதா? என்ன நடந்தது? அம்மா காத்து வாங்குறதுக்காக கடலோரமா போனாங்க. திடீர்னு கால் வலிக்கு பாறை மேல விழுந்துட்டாங்க. ஐயோ, அப்புறம் என்ன? போன ஜென்மத்துல நான் செய்த புண்ணியத்தை பாருங்க. கடவுள் மாதிரி திடீர்னு போய் புடிச்சு காப்பாத்துனேன். பிஞ்சதா, நீ எவ்வளவு பெரிய உபகாரம் செய்திருக்க. வாஸ்தவத்துல நீ ரொம்ப நல்லது. ஏமா, இந்த நேரத்துல அங்கெல்லாம் தனியா போகலாமா? வா. கற்பகவல்லி, சுவாமி. கற்பகவல்லி, நான் தான் பேசுறேன். கற்பகவல்லி, ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருக்கப்படாதா? உன்னை ராஜ உபச்சாரத்தோட வரவேற்பேனே. நான் என்ன செய்வேன்? அந்த பிஞ்சனை கொள்ளிவா பிசாசு மாதிரி என்ன முறைச்சி பாக்குறான். அவனுக்கு தெரியாம வர வேண்டாமா? அவன் கிடக்குறான் காலிப்பையன்.
அவன் சீட்டை இன்னைக்கே கிழிச்சு வெளியே அனுப்பிச்சிடுறேன். ஆஹா, எவ்வளவு மிருதுவான கை, கண்ணாடியை தொட்ட மாதிரி வளவளங்குது. கண்ணே, பக்கத்தில் வா. போங்க சுவாமி. கற்பகவல்லி, இன்னுமா என்கிட்ட வெக்கப்படுற? என் பக்கத்தில் வா. ஆஹா, மாம்பழ கண்ணம். கண்ணே கற்பகவல்லி, உன் பொறுமை எவ்வளவு அடர்த்தியா இருக்கு. மீச ஏயா, எனக்கா நீ சீட்டு கிழிக்க போற? உன் எண்ணத்துக்கு தகுந்தபடி உன் சீட்டு தான் சீக்கிரம் கிளிய போகுது. ஏதோ காதல் ஜோர்ல உளர்னா எழுத்தா பேசுற. யோ, நான் மாத்திரம் இல்லையா, 2 பேரும் சேர்ந்துதான் போகணும். வாசிக்க என்னடா விளையாடுற? நான் ஏயா உன்கிட்ட விளையாடுறேன்? உன் கூட விளையாட மாரமார்த்தாண்ட பிரபு வந்திருக்கிறார். ஆமா, என் கண்ணால பார்த்தேன். தாடி மீச வச்சுக்கிட்டு அந்த அலமு குட்டி கூட பேசிக்கிட்டு இருந்தார். அவருதான் மாரமார்த்தாண்ட பிரபு, அந்த குட்டி தான் மரகதவல்லி. இந்த பாரு, நான் எந்த கோயில்ல வேணும்னாலும் சத்தியம் பண்ணுவேன். ஐயோ, வந்ததே ஆபத்து. இப்ப அதுக்கு என்னடா செய்யலாம்? ஏன் இப்படி சொன்னா என்ன? பிடிச்சு போலீஸ்ல கொடுத்துருது. அவரை பத்தி நீ ஏன் பயப்படுற? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவரை பிடிச்சி தூக்கில போட போறோம். நம்ம பயப்பட வேண்டியது இந்த அலமு குட்டிக்கு தான். என்னப்பா நீ வருஷம் போயும் போய் ஒரு பொம்பளைக்கு பயப்பட சொல்றிய? அவ யாருன்னு வெளியே தெரிஞ்சா உன்னை உதைச்சு கீழே தட்டு அவளை தூக்கி சிம்மாசனத்துல வச்சுடுவாங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு வாரிசு அவ. அப்போ என் கதி என்ன ஆகுறது? முதல்ல என் கதி என்ன ஆகுறது? நீ இல்லன்னா இந்த மாதிரி வேலை இல்லாம எந்த முட்டா பையன் எனக்கு சம்பளம் கொடுப்பான்? அதெல்லாம் நீ கவலைப்படாத, அதுக்கெல்லாம் ஒரு திட்டம் வகுத்து வச்சிருக்கேன். என்ன திட்டம்? என்னங்கம்மா, உன்னை எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க போயிருந்த? எங்கேயும் போறீங்களே, இங்கதானுங்களா இருக்கிறேன். போய் வேற சொல்ல கத்துக்கிட்டியா? எங்கடி போயிருந்து? வந்து வந்து என்னடி வந்து? ஒண்ணு இல்லம்மா, சும்மா அலமேலம்மா கூட்டிட்டு அப்படியே மலை பக்கமா போயிருந்தோம். ஓஹோ, உன் வேலை தானே அது? அந்த பொண்ணு அங்கெல்லாம் கூட்டிட்டு போகாத, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? நான் என்னமா செய்வேன்? சின்ன குழந்தைகளுக்கு அங்க போன இங்க போன ஒரே வழிக்கு வந்து சாவ பார்த்தேன். இருது வழிக்கு வந்து சாவ பார்த்தாங்களா? யாரு, எங்க, எப்போ, என்ன? பின்னடி இந்நேரம் பிஞ்சங்க வந்து காப்பாத்துறேன்னா அந்த பொண்ணுக்கு இது என்ன ஆகும்? ஐயோ, என்னமா இது, என்னென்னமோ சொல்றீங்களே. அந்த அம்மா வழிக்கு விடவும் இல்ல, யாரும் காப்பாத்தவும் இல்ல. இது சுத்த பொய்யே. பொய்யா? ஆமா. அப்ப நீ தான் போயிருந்த? சொல்லுறம்மா. பிஞ்சயத்தவர் வந்து இங்க வா, ஒரு ரகசியம் சொல்றேன்னு கூப்பிட்டாருமா. நான் மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன இருக்கும், போய் பாக்கலாமே அப்படின்ட்டு போனோமா. நாங்க 2 பேரும் தோட்டத்து பக்கமா போனோம். அங்க அவங்க 2 பேரும் அங்க நின்று பேசிட்டு இருந்தாங்க. யார் 2 பேரும்? அலமேல் அம்மாவும் இன்னொரு ஆளும். புரி பைத்தியக்காரி, நம்ம தம்பியோட பேசிட்டு இருந்திருப்பா. இல்லம்மா, யுவராஜாவை எனக்கு தெரியாது. இந்த ஆளு நெட்டையா உயரமா கண்ணாடி போட்டுக்கிட்டு தாடி கூட வச்சிருந்தாருமா. பிஞ்சக தவிர விளக்கெடுத்து முகத்தை பார்க்க அப்படியே போனாரு. ஒரே கட்டு ஓட்டமா ஓடிட்டாரு. அப்படியா? யாரா இருக்கும் தெரியலையே. யாரும் ஒரு புது ஆளா இருக்கு. சரி சரி, இதை யார்கிட்டையும் சொல்லாது. சரிம்மா, போய் வேலையை பாரு. என்னம்மா இது, அதுக்குள்ளேயே போறேன்றிய? இன்னும் 1 மாசம் இருந்துட்டு போமா. அதுக்கு இல்லம்மா, இங்க வந்ததுல இருந்து என் மனசே சரியில்லை. எந்த இடத்தை பார்த்தாலும் பழைய ஞாபகமே வந்து என் மனசு என்னமோ பண்ணுது. தயவு செஞ்சு எனக்கு உத்தரவு கொடுங்கம்மா. சரிம்மா, உன் இஷ்டம் போலயே செய்யுமா. ஆனா ஒண்ணும், நான் அன்னைக்கே சொல்லல, அலமோ என்கிட்ட தான் விட்டுட்டு போகணும். நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். நீ வேணுங்கிற போது நான் அனுப்பிச்சேக்கிறேன். சரிம்மா, அலமு எங்கே விட்டுட்டு போய். அக்கா, வா தம்பி, நீ தம்பியோட பேசிட்டு இருமா, நான் வரேன். உட்காரு தம்பி. அக்கா, இது நமக்கு நல்ல காலம் வந்து விட்டது. உங்களுக்கு ஒரு சந்தோஷ சமாச்சாரம். என்ன தம்பி? மகாராஜா வைத்திருந்த வைரங்கள் எல்லாம் இப்போது பிஞ்சகனிடம் இருக்கிறது. என்ன, பிஞ்சகனிடமா? நேற்று பிஞ்சகனை பின்தொடர்ந்து அலமு சென்று கொண்டிருந்தார். நான் தான் இப்போது அலமுவை கண்காணித்துக் கொண்டிருக்கிறேனே. நானும் அவர்களை பின்தொடர்ந்தேன். ஒரு குகையிலே மகாராஜா வைத்திருந்த தந்த பெட்டியில் அந்த வைரங்கள் இருப்பதை நானும் அலமும் பார்த்தோம். அப்படியா? ஆச்சரியமா இருக்கிறதே. பாறையிலிருந்து அலமு வழிக்கு விழுந்ததாகவும் தான் அவளை காப்பாற்றியதாகவும் பிஞ்சகன் சொன்னானே. பாறையிலிருந்து அலமு வழிக்கு விழுந்து விட்டாள்.
அது மட்டுமல்ல தம்பி, யாரோ ஒரு தாடிக்காரனிடம் அலமு பேசிக் கொண்டிருந்ததை நான் பார்த்ததாக விலோச்சன் வேறு சொன்னார். எல்லாம் ஒரே மர்மமா இருக்கிறது. நீங்கள் அலமு மீது பிரியமாக இருப்பது இங்கு யாருக்கும் பிடிக்கவில்லை. ஆகையால் தான் ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறார்கள். அக்கா, நான் சொல்லுகிறேன், அலமுவை பற்றி அப்படியெல்லாம் சந்தேகப்படாதீர்கள், நம்புங்கள். அலமுவை பற்றி உனக்கு தெரியாததா எனக்கு தெரிய போகிறது. தம்பி, நான் ஊருக்கு போகாமல் இங்கேயே தங்கியிருந்தால் உனக்கு உதவியாக இருக்குமா? இப்போதுதான் நீங்கள் இருக்கக்கூடாது. அக்கா, மகாராஜாவின் கொலைக்கும் இந்த அரண்மனையில் உள்ளவர்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்க வேண்டும். நான் எப்படியாவது உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து விடுகிறேன். நீங்கள் ஊருக்கு புறப்படுங்கள். உன் வார்த்தைகள் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது தெரியுமா? ஆனால் தம்பி, உனக்கு ஒரு ஆபத்தும் நேராமல் நீ மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். அப்பா, வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? என்னப்பா உடம்புக்கு? ஒன்றுமில்லை, தலை கொஞ்சம் பாரமாக இருக்கிறது. நேற்று நன்றாக இருந்தீர்களே, மருந்து ஏதாவது கொண்டு வரட்டுமா? வேண்டாம். அப்பா, நேற்று நான் உங்களை சந்தித்து விட்டு போனதை அம்மா தெரிந்து கொண்டார்கள். அம்மாவா? ஆமாப்பா. அலமு, என் ஆசைக்கிளியே, நேற்று உன்னை சந்தித்தது யார்? வரேந்திரன் தானே என்று அன்பு ததும்ப கேட்டார்கள். நான் இல்லை என்றேன். வேறு யார் என்று என்னை எவ்வளவோ வற்புறுத்தினார்கள். அப்பா, அவர்களின் அன்பு ஒரு புறம், அப்பாவை காட்டிக் கொடுத்து விடக்கூடாது என்ற பயம் ஒரு புறம். எப்படியோ ஒருவாறு சமாளித்து விட்டேன் அப்பா. ஆமாம், நம் சந்திப்பை பற்றி வரேந்தனுக்கு ஒன்றுமே தெரியாதா? அவருக்கும் தெரியும். ஆனால் சந்தித்தது நீங்கள் என்பதை நான் அவரிடமும் கூற மறுத்து விட்டேன் அப்பா. என்ன காரியம் செய்தாய் அம்மா? அவர் உன்னை பற்றி ஏதாவது தவறாக நினைத்துக் கொண்டார்? அப்பா, மற்ற ஆண்களோடு அவரையும் சேர்த்து கணக்கிட்டு விடாதீர்கள். மனித குலத்தில் அவர் ஒரு மாணிக்கம். நான் எவ்வளவோ மறைத்தும் அவரது அன்பு சிறிதும் குறையவில்லை. ஆமாம் ஆமாம், எனக்கு தெரியும். அவன் சிறு வயதிலிருந்தே மிகவும் கண்ணியமானவன். அப்பா, பிஞ்சகனும் நீலமார்த்தாண்ட பிரபுவும் தான் பெரியப்பாவை கொலை செய்தார்கள் என்பதை நிரூபிக்க சில ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. என்னப்பா? ஒன்றுமில்லை, சொல் சொல். உங்கள் மீதுள்ள அந்த அநியாய பழியை அழிக்கப்படும் காலம் நெருங்கிவிட்டது. நீங்கள் நிரபராதி என்பதை நிரூபித்து இந்த கருங்குயில் குன்றத்து ராஜா மாரமார்த்தாண்ட பூபதியாக முடிசூட்டிக் கொள்ளும் அந்த காட்சியை நான் விரைவில் காணத்தான் போகிறேன். ஆஹா, நான் தான் மரகதம் என்று தெரிந்தால் அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் தெரியுமா? மாரமார்த்தாண்ட பிரபுவின் மகள் நீதானா? யார் நீ? மரகதம். யார் நீ? மரகதம். விடு என்னை. மரகதம். விடு. மரகதம். 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 விடு. விடு. விடு என்னை. நீங்களா? இது என்ன விளையாட்டு? இப்படியெல்லாம் நான் விளையாடாவிட்டால் உன் தந்தை என்று நினைத்துக் கொண்டு சொன்னாயே ரகசியங்கள், அதையெல்லாம் நான் தெரிந்து கொண்டிருக்க முடியுமா? ஏன் தயங்குகிறாய்? உன் ரகசியத்தை நான் தெரிந்து கொண்டேனே என்றார். மரகதம், இதோ பார், உன் நல்வாழ்வு எனக்கு மட்டும் பங்கு கிடையாதா? மாமா மாரமார்த்தாண்டர் மாசற்றவர் என்பதை நிரூபிக்க நீ எடுத்துக் கொண்டிருக்கும் காரியம் வெற்றி பெற என் உயிரை வேண்டுமானாலும் நான் தியாகம் செய்ய தயாராயிருக்கிறேன். இது சத்தியம். வா, அக்காவிடம் எல்லாவற்றையும் சொல்ல. வேண்டாம், நாம் கொலைகாரர்களை கண்டுபிடிக்கும் வரை இந்த ரகசியம் யாருக்குமே தெரியக்கூடாது. நீ சொல்வதும் சரி. நான் வருகிறேன். எங்கு போகிறாய்? எனக்காக அப்பா இங்கெங்காவது காத்துக் கொண்டிருப்பார். சரி, பார்த்துவிட்டு சீக்கிரம் திரும்பி விட வேண்டும். இரவு நேரம் ஜாக்கிரதை. சரி அப்பா.
என்ன வேலை? இங்க பேய் பிசாசு நடமாடுதுன்னு சொல்றாங்க. இப்படித்தான் இருக்குமா? அதுக்காக வெளியே சொன்னால் ஜெயம் நமக்கு, ஜெயம் நமக்கு. மேல திரு ஜெயத்தை கூட்டிட்டு வந்துட்டியா? என்னடா மலம்பாம்பு மாதிரி நெளிற? எங்கடா என்னங்க சுத்த பச்சை மோகனியா இருக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் பொம்பளை பொம்பளைன்னு. நம்ம திட்டப்படி அந்த அலம்பு குட்டிய பாறையில இருந்து புடிச்சு தள்ளிட்டேன். அப்படியா? உட்காந்து பேசு, உட்காந்து பேசு. செத்துட்டாள்ல? என்னங்க அவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்துருக்குறா செத்துட்டாளான்னு கேக்குறீங்க? சும்மா செதர் தேங்காய் மாதிரி அப்படியே நொறுங்கி போயிட்டாங்க. நீ கலியுக யமன்டா. நீ முதல்ல உன் கைய கொண்டா. ஒண்ணு ரெண்டு. நிறுத்துங்க நிறுத்துங்க. இன்னொரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்ல போறேன். என்னது? ஒரு கருத்த போர்வையை புத்திக்கிட்டு தாடி வச்ச பிசாசு நம்மளை மிரட்டிக்கிட்டு இருந்தானே, அது மாரமார்த்தாண்ட பிரபு இல்ல. அவர் ஆவியா? இல்ல, உங்க மச்சினர் வரேந்திரர். அந்த அலமு குட்டியை ஏமாத்துறதுக்கு அப்படி வேஷம் போட்டுக்கிட்டு தெரிஞ்சிருக்காரு. இவ்வளவுதானா? நான் என்னமோ நினைச்சேன். நீ இன்னைக்கு ரெட்ட சந்தோஷத்தை கொண்டு வந்ததுனால உன்னை நான் என்ன செய்யறேன்னு பாரு. என்ன செய்ய போறீங்க? நம்ம தலைநகரத்துல ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி நேர டில்லிக்கு போய் கையோட வைத்தாலை கூட்டி வந்து காப்பு போட போறீங்களா? என்னடா சுத்த கூறுமுட்டையா இருக்கிற நீ? உனக்கு நான் பொன்னாட போட்ட போறேன்டா, பொன்னாட. உங்க செலவுல அப்படியே செய்யுங்க. இதெல்லாம் புது ஜனங்கள்லாம் சேர்ந்து செய்தாங்கன்னு நான் விளம்பரம் பண்ணிடுறேன். சரியாடுறா அப்படின்னு கடி கடி. பாறையிலிருந்து வழிக்கு விழுந்து விட்டாயாம்மா? இல்லையா? பின்னத்தை அந்த புதருக்குள் கிடந்தாய். அப்பா, உங்களை தேடிக்கொண்டுதான் அந்த மலை உச்சிக்கு போனேன். அப்போது பிஞ்சகன் பின்னால் வந்து என்னை பிடித்து தள்ளி விட்டான். அப்பா, பிஞ்சகனா உன்னை பிடித்து தள்ளி விட்டான்? ஆமாப்பா. கண்ணே, நீ யார் என்று அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இனி நான் உயிருக்கு பயந்து பிரயோஜனம் இல்லை. இருக்கட்டும். என்னப்பா? நீ இனிமேல் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அம்மா. எங்குமே தனியாக போகக்கூடாது. சரி வாமா, உன் அறையில் கொண்டு போய் விட்டு விடுகிறேன். வாமா.
யாரா அவன்? இங்க வாடா. சுருட்டாடுறா. தீப்பட்டை எடுத்து பத்த வேடா சோம்பேறி பேல. வாங்க உட்கார்ந்து தம்பி. என்னங்க தம்பி நல்ல முகத்துல தாடி மீச வச்சு கேட்கிறீங்க? அன்றைக்கு ஏதோ பெரிய பிசாசு நினைச்சு தவறுதலா நடந்து போச்சு தம்பி. இதையெல்லாம் வித்தியாசமா நினைக்கலாமா? நான் யார் என்று தெரியுமா? போங்க தம்பி, விளையாடுறீங்க. யுவராஜான்னு எனக்கு தெரியாதா என்ன? என்ன காப்பாத்துங்க. எழுந்து சொல், அண்ணன் எப்படி இறந்தார்? எந்த படுபாவி கொலை பண்ணி விட்டாங்க. நான் என்ன செய்வேன்? உண்மையை சொல். அவரை கொன்றது யார்? எனக்கு தெரியாத. தெரிஞ்சிருந்தா அவனை அன்னைக்கே நான் கொண்டிருப்பேன். எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்களே. உண்மையை சொல்லுகிறார்கள். ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. எல்லா விவரமும் அந்த இளமாத்தாண்ட பிரபுவுக்கு தான் தெரியும். தமிழ் மொழியில் அழகுற இசை பாடி ஆடினாள், நடனமாடினாள். அமுத தமிழ் மொழியில் அழகுற இசை பாடி ஆடினாள், நடனமாடினாள். நாடினான் அலைந்த நற்சலை பொருள் எல்லாம், நாடினான் அலைந்த நற்சலை பொருள் எல்லாம், நளிந்த வளைவு கொள்ளும் நயமுறு விழிகளில் வியந்திடும் இனிமை தரகாடினாள், நடனமாடினாள். தாளக்கட்டுகள் கூட்டி சதங்கை ஒலி குலுங்க, தாளக்கட்டுகள் கூட்டி சதங்கை ஒலி குலுங்க, தையல் ஒருவனிடம் மையல் கொண்டவளென்றே, தையல் ஒருவனிடம் மையல் கொண்டவளென்றே, நீள உடல் அசைத்து நித்திரை இல்லாது, நீள உடல் அசைத்து நித்திரை இல்லாது, நித்தம் நித்தம் நினைந்து சித்த உருகி வீழ்சோண்டிட மனம் ஏகிட ஆடினாள்.
மடக்கி திறன் கைகளின் வீரல் நீட்டி ஆலை மடக்கி திறன் கைகளின் வீரல் நீட்டி களை மிகுவர் அது யாரு? நம்ம அலமா அம்மா தான் பாடுறாங்க. நீங்க வரதா சொல்லட்டுங்களா? நயம் காட்டி வேலை பிடிக்கும் எழில் வீரவுருவம் தேடி வேலை பிடிக்கும் எழில் வீரவுருவம் தேடி விந்தை உடல் அசைவில் சூரரை வீசிய வீரமெல்லாம் காணவே ஆடினாள் நடனமாடினாள். தாமரை மலர் காட்ட தன் கரம் குவித்தே தாமரை மலர் காட்ட தன் கரம் குவித்தே தாவிடும் வண்டு அதில் மேவும் தேன் சுவைத்ததும் தாவிடும் வண்டு அதில் மேவும் தேன் சுவைத்ததும் தாமனை எரித்த கனல் பொழியும் உருவம் தாமனை எரித்த கனல் பொழியும் உருவம் கையிலை பதியும் நடன விளங்க திரை சூடிடும் பெருமானவே ஆடினாள் நடனமாடினாள் அமுத தமிழ் மொழியில் அழகுற இசை பாடி ஆடினாள் நடனமாடினாள். என்ன அவசரமா கூப்பிட்டு அனுப்பிச்சீங்களா? பொன்னாட புத்திர விழா ஏற்பாடாயிடுச்சா? அயோக்கிய பயல போய் உனக்கு பொன்னாட போத்துறேன்னு சொன்னேன் பாரு. நான் ஒரு அடி முட்டாடா. உனக்கு இருக்கிற ஆடைகள் எல்லாம் கழட்டி உன்னை நறுக்கிறதெல்லாம் ஓட விடல என்பதை மாற்றி வச்சு. இப்ப என்ன நடந்து போச்சு? இதுக்காக பரதநாட்டியம் ஆடுறீங்க? நான் ஆடுற ஆவாங்க ஆடிக்கிட்டு. நீங்க அங்கே போய் சரசாங்க பாத்துட்டு வந்துட்டீங்களா? அவளை நான் இங்கே கூட்டிட்டு வந்து கச்சேரி வைக்கலாம்னு நினைச்சேன். நீ அனுமதி கொடுத்தீங்களா? அதுல என்னங்க சந்தேகம்? சந்தேகமா? அவ குண்டிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு பாருங்க. உங்களுக்கு காலேஸ்வரம் என்ன மறுபடியும் நீ குட்டா ஆக்குறியா? வந்து பாருங்க. இந்த ஆலமும் உயிரோடு இருந்தா மொத்த பக்கத்து மீசை எடுத்துக்கிறேன், இல்லன்னா நான் மொட்டை எடுத்துக்கிறேன். அப்படியா நடந்தது? பிஞ்சகனா உன்னை மரவுச்சியில் தள்ளிவிட்டான். ஆமாம் யுவராஜா, அப்பா வந்திருக்காவிட்டா இந்நேரம் என்னை நீங்கள் உயிரோடு பார்த்திருக்கவே முடியாது. நான் நினைத்தது சரியாக போய்விட்டது. என்னை ஒரு தந்தை என்று நினைத்துத்தான் அன்று தாக்கி இருக்கிறான். அடிமையாக இருந்தவன் அரசபோகம் அனுபவிக்கிறான், இகல மார்த்தாண்ட பிரபுவை ஆட்டி வைக்கிறான். அலமும் நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த கொலைக்கும் பிஞ்சகனுக்கும் சம்பந்தம் இருக்கத்தான் வேண்டும். காணுங்களே, யாரா குருட்டு பயலா இருக்கா? அக்கா பக்கத்துல யாரு உட்கார்ந்து நல்லா போறா? என்னடா சிரிக்கிற? வாங்க போகலாம். முதல்ல உங்க கண்ணுக்கு கண்ணாடி போட்டுடும். ஏன்னா மாதவிக்கும் அலம குட்டிக்கும் வித்தியாசம் தெரியல. பாருங்க பாருங்க. அதுக்குள்ள எங்க போயிட்டாங்க? நான் தான் அப்பவே சொன்னனே, அந்த அலம குட்டியை நான் யமலோகத்துக்கு அனுப்பிச்சிட்டேன்னு. என் மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்களே நேர அங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. என்ன எவ்வளவு போ சொல்ற? பாருங்க, அலம குட்டி தாங்க. எனக்கு என்னன்னு ஒண்ணும் சொல்ல புரியலைங்க. என் தலையா முழக அரைக்க பாக்குற நீ? நான் சொல்வதற்கு இனியும் நாம் இந்த ரகசியத்தை மறைத்து வைத்து பிரயோஜனம் இல்லை. இதை உடனே நமது டால்டன் துறையிடம் சொல்லி அதற்காக வேண்டியதை செய்ய வேண்டும். அவர் நமக்கு உதவி செய்வார் என்பது என்ன நிச்சயம்? ஒருவேளை அவரும் கொலைகாரர்களுக்கு உதவியாக இருந்தார். டால்டன் நல்லவர். மகாராஜா மாரமார்த்தாண்டருக்கு ஆசிரியராயிருந்தவர். அவருடைய நல்வாழ்விலே மிகவும் அக்கறை கொண்டவர். அவரிடம் நாம் ரகசியத்தை சொல்வது நமக்கு ரொம்பவும் அனுகூலமாக இருக்கும். Diamonds with Pinjagan?
Did you see them? Yes, Your Excellency. தாங்கள் இருவருமே பார்த்தோம். ஆமா. But the evidence was that they were sold by the Maharaja. This is very good proof. அது மட்டுமல்ல, நேற்றிரவு பிஞ்சகன் இந்த பெண்ணை மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளி கொலை செய்யவும் பார்த்தார். What? Atrocious. Then what happened? வழிபோக்கர் ஒருவர் காப்பாற்றியதால் உயிர் தப்பினேன். I see. Then what I suspected is true. என்ன, நீங்களும் சந்தேகப்பட்டீர்களா? Yes. Gabash, bring that gold chain from the safe. You see, Yuvaraja, Maramatandam was my student and a fine gentleman. I'm positive that he would never have committed this murder. ஆமா, என் தமக்கை கூட இரவு பகலாது அவர் நிரபராதி நிரபராதி என்று சொல்லித்தான் கதறிக் கொண்டிருக்கிறார். The day the Maharaja was murdered, this bit was found on his bed. இது மகாராஜாவுடையதா? No, it was not his. நான் நினைக்கிறேன், கொலை நடப்பதற்கு முன்பாக மகாராஜாவுக்கும் அந்த கொலைகாரனுக்கும் பெரிய கைகலப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்போது இந்த சங்கிலி அருந்து கீழே விழுந்திருக்க வேண்டும். Yes, that is my suspicion. இதனுடைய இன்னொரு பகுதி கிடைத்ததா? No, unfortunately no. பிஞ்சகன் வைத்திருக்கிறானே வைரங்கள், அதோடு இதனுடைய இன்னொரு பகுதியும் இருக்கும். நானும் அப்படித்தான் சந்தேகப்படுகிறேன். In that case, I'll send my men to watch Pinjagan. வேண்டாம், நாம் கவனிப்பதாக தெரிந்தால் உடனே பிஞ்சகன் உஷாராகி விடுவான். தயவு செய்து இதை என்னிடமே விட்டுவிடுங்கள், நான் கவனித்துக் கொள்கிறேன். All right, I'll send my inspector to help you. Thank you, Your Excellency. I must thank you for the information. வணக்கம். Vanakkam. நான் அப்பொழுதே சொன்னேன் அல்லவா? இப்போது பார்த்தாயா டால்டன் துறை எவ்வளவு நியாயமானவர் என்று? அலமு, நீ உடனே அக்காவிடம் போய்விடு. நான் இங்கிருந்து உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து வெற்றியோடு திரும்புகிறேன். நானும் உங்களுக்கு உதவியாக இங்குதான் இருக்கிறேன். அடடா, நீ இங்கிருந்தால் இவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றுவதே எனக்கு பெரிய வேலையாக போய்விடும். நான் ஒரு திட்டம் வகுத்திருக்கிறேன், அதன்படி செய். என்ன? என்ன ஒரு மாதிரியா இருக்க? வா வா, இப்படி வந்து பாரு. கற்பகவல்லி அம்மா உடம்பு சரியாயில்லைன்னு தகவல் வந்திருக்கு. ஐயோ, கற்பகவல்லிக்கா உடம்பு சரியில்லை? ஆமா அம்மா, அரங்கிலிபுரம் போய் அவங்கள பார்த்துட்டு வரேம்மா. அதுக்கு என்ன அம்மா? ஆனா உங்களை விட்டுட்டு எப்படி போறதுன்னு தான் யோசிக்கிறேன். பரவாயில்லம்மா, நீ போய் பார்த்துட்டு வா. மகமாய் புண்ணியத்துல அதுக்கு சீக்கிரம் குணமாயிடும். ஏமா, யாரோ ஒரு ஆளுக்கு அரண்மனையில வேலை கொடுக்கணும்னு சொன்னியே? ஆமாம்மா, அந்த ஆள் கூட வந்திருக்காரு. வளவா வளவா. உனக்கு என்ன வேலைப்பா தெரியும்? சகல வேலையும் தெரியுங்க. சமையல் ரொம்ப சோற செய்வனுங்க. அதோட அம்மா என்ன வேலை சொல்றீங்களோ அதை தட்டாம செய்யறேங்க. மாதிரி இவனை சமையல் கட்டு கூட்டிட்டு போ. நகராட்சியா இருக்கணும். ரொம்ப நல்லாவும் போல் இருக்கு.